ஹாய் மை ஃபேமிலிஸ். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு யாருக்குனாலும் பிடிக்காது. ஆனால் அதை செய்கிற ப்ராசஸ் ரொம்ப பெருசு. மசாலாலாம் வறுத்து அரைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி குயிக்காக செஞ்சு அதே டேஸ்ட்டில் சாப்பிட்லாம் வாங்க. கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிட்டோன்னா காம்பு எடுத்துடலாம், போடலாம், காம்போடையும் போடலாம். அது எண்ணெயில் போட்டோன்னே படப்படன்னு வெடிக்க ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் வச்சிங்கன்னா அது கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு மசாலா தேவைப்படும். வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது மூணுத்தையும் நல்லா அரைக்கிறப்பயே நீங்கள் உப்பு ப்ளஸ் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா ப்ரௌன் ஆனவொடனே எடுத்து நீங்கள் தனியாக வச்சுட்டு அதே வானலில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் தாளிக்கிறதுக்கு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அரைக்கிறப்ப இஞ்சி பூண்டு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இதெல்லாம் வதங்கின பாரு நீங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணதுனால அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப தட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துட்ட பாரு நீங்கள் ஆல்ரெடி வதக்கி வச்ச கத்திரிக்காவை இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்துருங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இறக்குறப்ப கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சுட சாதத்தில் இதை போட்டு வடத்தை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சம்மன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிட்டு லைக் போடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துட்டுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.